இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ரிடக்ஸ் டூல். ஸோ அதில் வந்துட்டு மெயினாக ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளாக வந்துட்டு கவுண்டர் எக்ஸாம்பிள் வச்சு ஒரு ஸ்டேட் வந்துட்டு எப்படி வந்துட்டு குளோபலாக மேனேஜ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் கவுண்டர் யூசர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு 2 காம்பனன்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் இங்கே ஸ்டேட் சேஞ்ச் பண்ணேன்னா எனக்கு கவுண்டரோட வேல்யூ வந்துட்டு எப்படி இந்த காம்பனண்ட்ல ஆக்சஸ் பண்ணுறது. ஸோ அது போக வந்துட்டு இந்த இருக்குல்ல யூசர் நேம் அண்ட் இமெயில், இது வந்து டைப்ஐ கோட்லேருந்து நான் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் ஒரு ஃபேக் ஏபிஐ ரெஸ்ட் ஏபிஐ. ஸோ எப்படி வந்து கிரியேட் அசிங் யூஸ் பண்ணி நம்ம வந்து அசிங்கர்னஸ் கால் மேக் பண்ணி குளோபலாக ஸ்டேட் மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அது போக வந்துட்டு ரிடக்ஸ் டூல் கிட்டோட பிளகின் வச்சு நம்ம எப்படி ஸ்டேட் வந்து பார்க்கலாம் அப்படி. ரிடக்ஸ்.orgங்கிறது தான் வந்துட்டு ஒரிஜினல் ஃபஸ்ட்டு வந்த ரிடக்ஸ். ஓகேவா? ஸோ அதோட வெப்சைட் வந்து இதுதான். ஸோ இதுலேயே சொல்லியிருப்பாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இது வந்து ஒரு ஜேஎஸ் லைப்ரரி ஃபார் ப்ரிடிக்டபிள் அண்ட் மேனேஜபிள் குளோபல் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? ஸோ இதில் மெயினாக வந்துட்டு என்ன கான்செப்ட் சொல்லியிருப்பாங்கன்னா வந்துட்டு நமக்கு ஆக்ஷன், ரெடியூசர், எப்படி வந்துட்டு ஸ்டேட் அப்டேட் பண்ணுறது அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ அஃபிஷியலாக இவங்களே வந்து என்ன இந்த வெப்சைட்டில் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரிடக்ஸ் லாஜிக் யூஸ் பண்ணுறதுக்கு அஃபிஷியல் இது வந்துட்டு நம்ம ரிடக்ஸ் டூல் கிட்டு தான் அப்படிங்கிற மாதிரி இந்த வெப்சைட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிடக்ஸ் டூல் கிட் இஸ் அவர் அஃபிஷியல் ரெக்கமெண்டட் அப்ரோச் ஃபார் ரைட்டிங் ரிடக்ஸ் லாஜிக். ஓகே, ஸோ இதில் ஜஸ்ட் நீங்கள் இந்த கோர் கான்செப்ட்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ரிடக்ஸுங்கிறது வந்துட்டு இதுதான் ஃபஸ்ட்டு பேசிக்ஸு. ரிடக்ஸ் டூல் கிட் வந்துட்டு இதனோட ரேப்பர் தான் வந்துட்டு ரிடக்ஸ் டூல் கிட். ஸோ எல்லாமே வந்து நம்ம மேனுவலாக வந்துட்டு எழுதுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஆக்ஷனும் என்னென்ன டைப்பு, ஸோ இந்த ஆக்ஷன் வர்றப்போ வந்துட்டு எனக்கு இது நடக்கணும், ஸோ இந்த டாகிள் டு டூ வர்றப்போ வந்துட்டு எனக்கு ஸ்டேட் வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ரொம்ப டீப்பாக போக வேணாம், ஏன்னா ரிடக்ஸ் டூல் கிட்டில் இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ கண்டினியூவாக பாருங்கள். ஆனால் இங்கே மெயினாக அப்சர்வ் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேனுவலாக வந்துட்டு நிறைய நம்மளே வந்துட்டு அந்த ஸ்டேட்டை மேனேஜ் பண்ணி பாய்லர் பேட் கோடு வந்துட்டு நிறைய இருக்கும். ஓகே, ஸோ அதனால தான் வந்துட்டு ரிடக்ஸ் டூல் கிட்டுங்கிறது வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துச்சு. ஸோ இது என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, த அஃபிஷியல் ஒப்பீனியேட்டட் பேட்டரிஸ் இன்க்ளூடட் டூல் செட் ஃபார் எஃபிஷியன்ட் ரிடக்ஸ் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ இதில் கெட் ஸ்டார்டட் கொடுத்தீங்கன்னா இங்கேயே சொல்லியிருப்பாங்க ஏன் வந்து ரிடக்ஸ் டூல் கிட் வந்து பெட்டர் தென். ஸோ ஆஸ் யூஸ்வல் வந்துட்டு நம்ம இதோட இன்ஸ்டலேஷன் வந்துட்டு இங்கே ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ரிடக்ஸ் டூல் கிட் பேக்கேஜ் வந்துட்டு நமக்கு லோக்கலுக்கு எடுத்து வரணும்னா இங்கே வந்து பேக்கேஜ் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது நாட் ஓன்லி ஒர்க் வித் ரியாக்ட், நீங்கள் மற்ற லைப்ரரி கூடயும் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ரியாக்ட் கூட ஒர்க் பண்ணணும்னா அதுக்கான ஒரு லைப்ரரி வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இது வந்து யூ நீட் ரியாக்ட் பைண்டிங்ஸ், யூ ஹாவ் டு இன்ஸ்டால். ஸோ லெட்ஸ் கிரியேட் அ ரியாக்ட் ப்ராஜெக்ட். ஸோ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நான் வெயிட் பில்ட் டூல் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான கமெண்ட் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு, இப்படி இல்லைன்னா இங்கே கீழே வந்தீங்கனாலும் என்ன டெம்ப்ளேட்டோ அதை டேரெக்டாக நம்ம கொடுத்துக்கலாம். ப்ராஜெக்டை வந்துட்டு நான் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நமக்கான டிபெண்டன்சி வந்துட்டு 2 இன்ஸ்டால் பண்ணணும் மெயினாக. கரெக்டாக npm இன்ஸ்டால் ரிடக்ஸ் டூல் கிட். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு npm இன்ஸ்டால் ரியாக்ட் ரிடக்ஸ். ஸோ இது வந்து ஜஸ்ட் அ பைண்டர் ஃபார் ரிடக்ஸ். ஃப்ரம் ரியாக்ட் சைடு வந்துட்டு ரிடக்ஸ் டூல் கிட் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஆக்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் npm இன்ஸ்டால் ரியாக்ட் ரிடக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2 பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆயிருச்சு. ஸ்டைலிங்க்கு வந்துட்டு டெய்ல்விண்ட் யூஸ் பண்ண போகிறேன். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து இன்ஸ்டால் டெய்ல்விண்ட் CSS வீட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு இதில் கொடுத்துருக்க மாதிரி ரன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டெய்ல்விண்ட் CSS init கொடுத்தோம்னா டெய்ல்விண்ட் கான்ஃபிக் ஃபைல் வந்து கிரியேட் ஆகும். ஓகே, டெய்ல்விண்ட் config.js ஃபைல் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ அதே வெப்சைட் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்துட்டு இந்த கண்டென்ட்ல வந்துட்டு இதை பேஸ்ட் பண்ணும். ஓகே, பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் index.cssல டெய்ல்விண்டோட பேஸ் கிளாஸஸ், காம்பனன்ட்ஸ், யூட்டிலிட்டிஸ்லாம் ஆட் பண்ணும். சோர்ஸில் index.cssல இருக்கிறதெல்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க. டெய்ல்விண்ட் CSS ஆட் பண்ணியாச்சு. ஒரு டிஃபால்ட்டாக இருக்கிற app.css எல்லாம் delete பண்ணிக்கலாம். app.tsxல இருக்கிறதையும் delete பண்ணிக்கலாம். இங்கே பிளைனாக வந்துட்டு ஒரு
ஆப் ஃபைல் வந்து கிரியேட். இப்போ npm run dev ரன் பண்ணலாம். ஒன்ஸ் அப்ளிகேஷன் ரன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ங்கிறது வந்து வந்திருக்கணும். இப்போ இங்கே வந்து நான் காம்பனன்ட்ஸ் கவுண்டர் அப்படிங்கிற ஃபோல்டர் counter.sx அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு கவுண்டர் அப்படின்னு h1 டேக்ல கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இதை வந்து app.jsxல இருந்து கால் பண்ணும். இப்போ நம்ம வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு பிஜி கிரே 100 கொடுத்துக்கலாம். கொடுத்துக்கலாம். ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் கொடுத்தோம்னா அது வந்து சென்டர் அலைன் ஆகிக்கும். ஐட்டம் சென்டர் கொடுத்தோம்னா வெர்டிகலாக வந்துட்டு சென்டராக வந்துடும். ஓகே, இப்போதைக்கு கேப் 5 வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி வந்து கரெக்டாக. இப்போ கவுண்டரில் காம்பனன்ட் போயிட்டு இந்த கிளாஸ் நேம்ல என்ன கொடுக்கலாம்னா இங்கே வந்துட்டு பேரண்ட் காம்பனண்ட்டுக்கு ஃப்ளக்ஸ் கொடுத்துக்கிறேன். ஜஸ்டிஃபை சென்டர் கொடுத்துக்கிறேன். ஐட்டம் சென்டர் கொடுத்துக்கிறேன். ஹைட் வந்துட்டு மினிமம் ஸ்க்ரீன் சைஸோட ஹைட் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே ஓகே, சென்டராக வந்து அலைன் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா இதுக்குள்ள ஒரு டிவ் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த h1 டேக் வந்துட்டு இப்போதைக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் என்ன பண்ண போறோம்னா பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு ஒயிட் கொடுத்துக்கலாம். பேடிங் வந்துட்டு 8 கொடுத்துக்கலாம். ரவுண்டர் எல்ஜி. ஷேடோ வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஹார்ட் லுக்குக்காக ஷேடோ கொடுத்துக்கலாம். டெக்ஸ்ட் வந்துட்டு சென்டர் பண்ணிக்கலாம். இதோட ஹைட் வந்துட்டு ஒரு 400 பிக்சல். ஓகே, இப்போ செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி வந்துருக்கு. ஓகே, இப்போ இதுக்குள்ளே வந்து என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்துட்டு ஜஸ்ட் அந்த கவுண்டருக்கான யூஐ வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு h1ல வந்து கவுண்டர் அப்படின்னு போட்டுக்கலாம். இதோட கிளாஸ் நேம் வந்துட்டு டெக்ஸ்ட் வந்துட்டு பெருசாக வச்சுக்கலாம். ஃபாண்ட் போல்டு பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் வந்துட்டு கிரே கொடுத்துக்கலாம். கிரே ஆஃப் 800. ஓகே, இதுக்கு கீழே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வரணும் கட்டி MP4 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மார்ஜின் பாட்டம் 4. இது எல்லாமே வந்து டெய்ல்விண்டோட யூட்டிலிட்டி கிளாஸ் நேம் தான். ஜஸ்ட் ஹோவர் பண்ணீங்கன்னாவே ஆக்சுவல் சிஎஸ்எஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே ஓகே ஃபைன். இப்போ வந்து கவுண்டர் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. கரெக்டா? இப்போ இது கீழே வந்து என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் அந்த கவுண்டரில் என்ன வேல்யூ இருக்கோ அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இன்னொரு பேராகிராஃப் கிரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸல் கிரே 600 கொடுக்குறேன். மார்ஜின் பாட்டம் 6 கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு வந்து வேல்யூ 1ன்னு வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த பக்கம் போகுது. கரெக்டா? இப்போதைக்கு வந்துட்டு ஃப்ளக்ஸ் கொடுத்துட்டு கால் கொடுத்துங்க. இங்கே வந்து இது ரோவா வருது இல்லையா? இப்போ வந்து நம்ம கவுண்டருக்குள்ள போயிட்டு ஃப்ளக்ஸ் காலாக கொடுத்துக்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 1 அதுக்கு கீழே வந்து வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த டிவை வந்துட்டு இதுக்கு கீழே போட்டுக்கலாம். ஸோ தட் அதுக்கு கீழே வந்து வந்துருச்சு. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு இன்னொரு டிவ் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த டிவ் வந்துட்டு பட்டனுக்காக கிரியேட் பண்ணுறோம். ஓகே, இன்க்ரிமெண்ட் பட்டன் அண்ட் டிக்ரிமெண்ட் பட்டன் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இது வந்துட்டு ஃப்ளக்ஸ் கொடுத்துக்கங்க. ஸ்பேஸ் வந்துட்டு x4 கொடுத்துக்கலாம். மார்ஜின் பாட்டம் வந்து 2 கொடுத்துக்கலாம். டைரெக்டாக வந்து பட்டன் இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பட்டன் வந்து என்னென்னா இன்க்ரிமெண்ட் பை 1. இதே மாதிரி இன்னொரு பட்டன் கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து இன்க்ரிமெண்ட் பை 1. ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து 2 பட்டன் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கான சிஎஸ்எஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சேம் சிஎஸ்எஸ் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. டிக்ரிமெண்ட்டுக்கு நான் ஜஸ்ட் பேக்ரவுண்ட் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறேன். பிஜி ரேட் 500. ஃபோக்கஸ் பண்ணியில் பிஜி ரேட் 600. இப்போ வந்து 2 பட்டன் வந்து நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் இங்கே ஜூமில் வச்சிருக்கேன். ஓகே, மேபி கார்னரில் ஒரு ரவுண்டிங்காக வேணால் ரவுண்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரவுண்டடுங்கிற கிளாஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்டர் ரேடியஸ் வருது இல்லையா? அதான் வந்துட்டு ரவுண்டட். இங்கே ரவுண்டட் எல்ஜி கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் ரவுண்டட் எல்ஜி. நீங்கள் ஜஸ்ட் கவர் பண்ணிங்கனாவே தெரியும். பார்டர் டாப் லெஃப்ட் ரேடியஸ் ரைட் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இல்லை டீயில் ஜஸ்ட் ரவுண்டட் எல்ஜி. இப்போ ஹோவர் பண்ணிங்கன்னா பார்டர் ரேடியஸ் வந்து 0.5 mm வந்துருக்கு. ஓகே, லுக்கிங் குட்.
இப்போ இதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி வந்துட்டு நம்ம ஆட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ஸ்டோர் வந்து கிரியேட் பண்ணலாம். எப்படி ஸ்டோர் வந்து கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வேல்யூ வேணாலும் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டெக்ஸ்ட் வந்துட்டு பெருசாக வச்சுக்கலாம். 3XL வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போதைக்கு யூஐ வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா, நம்ம வந்துட்டு ஸ்டேட் வந்து இதே காம்பனண்ட்ல வந்துட்டு மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கே நம்ம யூஸ் கேட் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ காம்ப்ளெக்ஸ் ப்ராஜெக்ட் வர்றப்போ வந்துட்டு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக தான் வந்துட்டு குளோபலாக வந்துட்டு ஸ்டேட் கிரியேட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ கான்டெக்ட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம், பட் அது வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஓகே, அதுக்காக தான் வந்துட்டு இந்த ரிடக்ஸுங்கிற கான்செப்ட் வந்து யூஸ் ஆகுது. ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி வே டு அப்டேட் த யூஐ வந்துட்டு இன் ரியாக்ட்ல வந்துட்டு ஸ்டேட் சேஞ்ச் பண்ணணும். ஸ்டேட் சேஞ்ச் பண்ணால் நமக்கு வந்து யூஐ வந்து அப்டேட் ஆகும். ஸோ இப்போ இங்கே வந்து ஸ்டோர்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸ்டோரில் வந்துட்டு index.ts அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டோர் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட்னா கான்ஃபியர் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ரிடக்ஸ் டூல் கிட்ல வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதை வச்சு வந்துட்டு நம்ம ஸ்டோர் வந்து கிரியேட் பண்ணி ஸோ அதை வந்துட்டு ஜஸ்ட் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஆன் டூருங்கிறதுல கான்ஃபியர் ஸ்டோர்லேருந்து வர வேல்யூவை அசைன் பண்ணிக்கிறேன். ஓகே, கான்ஃபியர் ஸ்டோர் கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரிடக்ஸ் டூல் கிட்ல வந்து நமக்கு இம்போர்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து குளோபல் ஸ்டோர். ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு ரெக்கமெண்டட் அப்ரோச் வந்து ஒரு அப்ளிகேஷனுக்கு ஒரு ஸ்டோர் தான் இருக்கணும். ஓகே, ஸோ இங்கே வந்து ஸ்டோர் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து இந்த ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்டுக்குள்ள ஆப்ஜெக்ட் பேரந்திசிஸ்ல வந்துட்டு கான்ஃபியர் பண்ணணும். ஸோ இதில் வந்து ரெடியூசர் வரும். நம்ம ரெடியூசர் கான்ஃபியர் பண்ணுறது பார்க்கலாம். இப்போதைக்கு வந்துட்டு ஒரு எம்டியாக வந்து ஸ்டோர் கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த எம்டி ஸ்டோரை வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு ரியாக்ட் அப்ளிகேஷனுக்கு பைண்ட் பண்ணலாம்னா ப்ரொவைடர் வச்சு பைண்ட் பண்ணலாம் app.tsxல. ஸோ இங்கே போயிட்டு இங்கே வந்துட்டு டிவ் இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட அப்ளிகேஷனோட ஸ்டார்டிங் பாயிண்ட். நான் இதுக்கு மேலே வந்து என்ன பண்ண போறேன்னா ப்ரொவைடர் அப்படின்னு வந்துட்டு ரியாக்ட் ரிடக்ட்ல இருந்து வர இம்போர்ட் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது என்ன பண்ணுன்னா அந்த குளோபல்லாம் நம்ம அங்கே ஸ்டோர் கிரியேட் பண்ணோம் இல்லையா? இதை வந்துட்டு நம்ம என்டையர் அப்ளிகேஷன் அக்சஸ் பண்ணணும்னா நம்ம இந்த ப்ரொவைடரை வச்சு இங்கே வந்துட்டு ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ இந்த ஸ்டோர்ல இருந்து நம்ம வந்துட்டு டைரக்டா நம்ம இந்த டைரக்டரியில் ஒரு ஸ்டோர் கிரியேட் பண்ண இல்லையா? நான் இங்கே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டோரை வந்துட்டு நான் வந்துட்டு இந்த ஸ்டோருங்கிற ப்ராப்ஸ்க்குள்ள வந்துட்டு பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ அப்ளிகேஷன் போங்க. ஆக்சுவலாக இப்போ நான் ரெடியூசர் எதுவுமே கொடுக்கல. கரெக்டா? ஸோ என்ன சொல்லுதுன்னா எரர் reducer is required argument and must be a function or object function that can be passed to combine reducer அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போதைக்கு வந்து என்ன சொல்லுதுன்னா ரெடியூசர் வந்து நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ ரெடியூசர்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்டோர் இருக்கு. ஸ்டோர்ல வந்துட்டு நம்ம ஸ்டேட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். கரெக்டா? ஸ்டோர்ல தான் வந்துட்டு குளோபல் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டோம். ஸோ அதை எப்படி கிரியேட் பண்றேன்னு பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் இந்த கவுண்டருக்குள்ளேயே வந்துட்டு ஒரு ஸ்டோர் ரெடியூசர் வந்து கிரியேட் பண்ணணும். கரெக்டா? ஸோ அதுக்கு வந்து இந்த ரிடக்ஸ் டூல் கிட்ல ஸ்லைஸ் அப்படிம்பாங்க. ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் தனித்தனியாக வந்து நீங்க ரெடியூசர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கவுண்டர் ஸ்லைஸ் டாட் டிஎஸ் அப்படின்னு ஒரு ஃபைல் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது எப்படி இங்கே ரெடியூசர் கிரியேட் பண்ணலாம்னா நம்ம இந்த ஸ்லைஸ்ன்னு ஒரு கான்செப்ட் சொன்னோம் இல்லையா ரிடக்ஸ் டூல் கிட்ல. ஸோ ரிடக்ஸ் டூல் கிட்ல ரெடியூசர் கிரியேட் பண்ணோம்னா அந்த ஸ்லைஸ் வழியாக தான் நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். இங்கே இருக்கிறதையும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் வந்து இங்கே கவுண்டர் ஸ்லைஸ் அப்படின்னு ஒரு வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஸ்லைஸுங்கிறது என்னன்னா சம் ஸ்பெசிஃபிக் டிஃப்ரெண்ட் காம்பனண்ட் இருக்கும். அதுக்கான ஸ்டேட் வந்துட்டு நம்ம அந்த பர்டிகுலர் ஸ்லைஸ்க்குள்ள வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து ஜஸ்ட் நம்ம ஸ்டோர்கிட்ட இன்டிகிரேட் பண்ணிட்டோம்னா இந்த ஸ்டேட் வந்துட்டு நமக்கு ஈஸியாக வந்து ஸ்டோர்லேருந்து எடுத்துக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து எக்ஸ்போர்ட் கான்ஸ் கவுண்டர் ஸ்லைஸ் அப்படின்னு வந்துட்டு கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து கிரியேட் ஸ்லைஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இது வந்துட்டு ரிடக்ஸ் டூல் கிட்லேருந்து வருது. கரெக்டா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்டுக்குள்ள இப்போ நம்ம வந்துட்டு கான்ஃபிகர் பண்ணணும். இந்த ஸ்லைஸ்க்கான ஃபர்ஸ்ட் வந்துட்டு நேம் கொடுக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்லைஸுமே வந்துட்டு நேம் வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். கரெக்டா? ஸோ இது வந்துட்டு நான் கவுண்டர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுக்கணும்னா ஸ்டேட் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த ஸ்லைஸ்க்குள்ள என்ன ஸ்டேட் வந்து நம்ம மேனேஜ் பண்ண போறோம் அப்படிங்கிறத வந்து கொடுக்கணும். ஸோ வந்துட்டு நான் இங்க டாப்ல வந்துட்டு ஆன் இனிஷியல் ஸ்டேட் அப்படின்னு வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வேரியபிளில் வந்துட்டு நான் ஜஸ்ட் வேல்யூ அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இனிஷியல் வேல்யூ வந்து 0ன்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ இந்த இனிஷியல் ஸ்டேட்டை வந்துட்டு செகண்ட் ஆர்குமெண்ட்டாக வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறோன்னா ஆக்ஷன். ஸோ இந்த ஆக்ஷன் எதுக்குள்ள இருக்குன்னா ரெடியூசர்ஸ்குள்ள இருக்கும். ஸோ இங்கே வந்து ரெடியூஸ்
ரெடியூசர்ஸ்னு வரணும், எஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதில் வந்து மல்டிபிள் ரெடியூசர் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ மல்டிபிள் ஆக்ஷன், ஐ மீன் மல்டிபிள் ஆக்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இங்கே கோலன் கொடுத்துட்டு இங்கே ஒரு ஓப்பன் கர்லி பிரேஸ் கொடுத்தீங்கன்னா இதில் வந்துட்டு என்ன ஆக்ஷன் வேணுமோ அந்த ஆக்ஷன் வந்து இங்கே கொடுத்துக்கலாம். ஆக்ஷன்ங்கிறத வச்சு என்ன பண்ண முடியும், இந்த ஸ்டேட்டை வந்துட்டு சேஞ்ச் பண்ண முடியும். கரெக்டா? ஸோ இப்போ இங்கே ரெடியூசரில் நமக்கு தேவையான ஆக்ஷன் என்னென்ன, ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் வந்து நமக்கு வேணும். கரெக்டா? ஸோ இங்கே கோலன் கொடுத்துட்டு இதில் என்ன கிடைக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டாக ஸ்டேட்டு, ஸோ இனிஷியலாக இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கு இல்லையா, இந்த ஸ்டேட் வந்துட்டு இங்கே கிடைக்குது. ஓகே, ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டேட் மட்டும் வச்சு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆக்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு டிஃபால்ட்டாக ஸ்டேட்டுங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டாக கிடைக்கும். ஸோ இதில் என்ன பண்ணலாம்னா இதில் வந்து ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்டாக வந்துட்டு இங்கே வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனை வந்து இது ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் தான். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு வச்சு நம்ம ஸ்டேட் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே வந்துட்டு இன்க்ரிமெண்ட்டில் என்ன பண்ணணும், ஸ்டேட்ல இருந்து எப்போல்லாம் நான் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறனோ ப்ரீவியஸ் வேல்யூலேருந்து ஒரு வேல்யூ வந்துட்டு நான் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். கரெக்டா? ஸோ ஸ்டேட் டாட் வேல்யூ +1. ஸோ இது இப்படி எழுதலாம்னா இப்படி எழுதலாம், அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் இங்கே ப்ளஸ் கொடுத்துட்டு நான் இங்கே 1ன்னு போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிற வந்து ஆக்ஷன் வந்துட்டு நம்ம கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி டிக்ரிமெண்ட்க்கு வந்துட்டு ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். டிக்ரிமெண்ட் போட்டுட்டு ஸ்டேட் இங்கே ப்ளஸ்க்கு பொதுவாக மைனஸ் போட்டாச்சு. ஸோ இப்போ இங்கே வந்துட்டு நம்ம ஸ்லைஸ் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதில் இருக்கிற 2 ஆக்ஷனை வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னா அதுவும் வந்துட்டு இந்த கவுண்டர் ஸ்லைஸ்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா எக்ஸ்போர்ட் ஆன் ஓப்பன் பேரந்திசிஸ்ல ஓப்பன் கர்லி பிரேஸ்ல இந்த 2 ஆக்ஷன் இருக்கு இல்லையா, இங்க என்ன ஆக்ஷன் கொடுத்தீங்களோ அதே ஆக்ஷன் தான் இங்கேயும் கொடுக்கணும். ஓகே, இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டு போட்டுட்டு இது இந்த 2 டிஸ்ட்ரக்சரிங் எங்கிருந்து வருதுன்னா இந்த கவுண்டர் ஸ்லைஸ்ல இருந்து வருது. கவுண்டர் ஸ்லைஸ் டாட் வச்சீங்கன்னா இங்க ஆக்ஷன் அப்படின்னு வரும். கரெக்டா? இந்த ஆக்ஷன்ங்கிறது தான் வந்துட்டு இந்த 2 இங்க டிக்ளேர் பண்ணியிருக்கிறது. ஸோ இதை 2 நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம அப்ளிகேஷன் காம்போனன்ட்ல வந்து எங்க வேணும்னாலும் இந்த 2 ஆக்ஷனை வந்து கால் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா கால் வந்து இங்க வரும். ஓகே, ஸோ அது போக வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கவுண்டர் ஸ்லைசர் இங்க கிரியேட் பண்ணோம் இல்லையா, அதையுமே வந்துட்டு ரெடியூசரா வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ண போறோம். இப்போ ஸ்டோர் கிரியேட் பண்றப்போ வந்துட்டு நமக்கு ரெடியூசர்ங்கிறது ஒன்று கேட்டுச்சு இல்லையா, அந்த ரெடியூசரை வந்துட்டு நம்ம இங்க கொடுக்கணும். அப்படின்னா வந்துட்டு ஸ்டோர் மேனேஜ்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ இங்க நான் என்ன பண்ண போறேன், எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் கவுண்டர் ஸ்லைஸ் டாட் ரெடியூசர், நாட் ரெடியூசர்ஸ், இங்க வந்து ரெடியூசர். ஏன்னா இந்த இந்த கவுண்டர் ஸ்லைஸ்ல ஒரே ஒரு ரெடியூசர் தான் இருக்கு. ஓகே, நான் இங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ டைரக்டா இங்க வந்து ஸ்டோருக்கு போங்க. நம்ம இங்க எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, ஸோ இந்த எக்ஸ்போர்ட்டை வந்துட்டு நான் ஸ்டோருக்கு வந்து கொடுக்கணும். ஏன்னா நமக்கு இனிஷியலா வந்துட்டு ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா எரர் அடிச்சது. ஸோ ரெடியூசர் வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எரர் அடிச்சது இல்லையா. ஸோ அது எப்படி கொடுப்போம்னா இங்க வந்துட்டு ரெடியூசர் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ அதுக்குள்ள நம்ம வந்து நேம் கொடுக்கணும். ஓகே, இப்போ வந்துட்டு கவுண்டர் அப்படின்னு கொடுத்துட்டு இங்க நான் கவுண்டர் ரெடியூசர் இம்போர்ட் பண்ணிருக்கேன் இல்லையா, அந்த கவுண்டர் ரெடியூசர் வந்துட்டு நான் இங்க கொடுக்குறேன். இப்போ அப்ளிகேஷன் போங்க, ரீலோட் பண்ணுங்க. ஸோ இந்த எரர் வந்து கிளியர் ஆயிருச்சு. ஸோ அது போக வந்துட்டு நமக்கு ரிடெக்ஸ் டெவ் டூல் கிட்டோட பிளகின் வந்து இருக்கு. ஓகே, க்ரோம் பிளகின் வந்து இருக்கு. ஸோ ஒன்ஸ் இதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நம்ம குளோபல் ஸ்டேட்ல வந்துட்டு என்னென்ன இருக்கோ அது எல்லாமே பார்க்க முடியும். இப்போ நான் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ ஆஸ் யூஸ்வல் இது வந்து டெவலப்மெண்ட் மோட்ல தான் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நான் அப்ளிகேஷன் போயிட்டு ரீலோட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐக்கான் வந்து வந்துருக்குல்ல, இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிடெக்ஸ் ஸ்டோரில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே இங்கே காட்டும். இப்போ நான் இங்கே ஸ்டேட் போனேன்னா எனக்கு வந்து கவுண்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் இருக்கு, அதில் வந்து வேல்யூ அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி இருக்கு. இப்போ இது எங்கேருந்து வருதுன்னா நம்ம கான்ஃபிகர் பண்ணது தான். ஸோ கவுண்டருங்கிறது இங்கே கொடுத்துருக்கிற நேமு, இந்த கவுண்டர் ரெடியூசருக்குள்ள என்ன நம்ம ஸ்டேட் கொடுத்துருக்கோமோ அந்த ஸ்டேட்டோட வேல்யூ வந்துட்டு நமக்கு வந்து வருது. ஓகே, ஸோ இது எப்படி வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண, இது என்ன மோஸ்ட்லி நிறையா ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறப்போ வந்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கிளியராக தெரியும். ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல் மாதிரி ஒரு இதுன்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு ஆக்ஷன் பண்ணியில் என்னென்ன வேல்யூ சேஞ்ச் ஆகுதோ எல்லாமே வந்துட்டு இங்கே நெக்ஸ்ட் ஆகும். அதை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஸ்டோர் வந்து கான்ஃபிகர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இப்போ நான் வந்துட்டு கவுண்டர் அப்ளிகேஷன் போகிறேன். ஸோ இப்போ நான் பட்டன் கிளிக் பண்ணுறப்ப வந்துட்டு எனக்கு வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகணும். அது போக நான் ஸ்டோரில் இருக்கிற டேட்டா வந்துட்டு அக்சஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து டைப் ஸ்கிரிப்ட் இல்லாமல் தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். கரெக்டாக இங்கே வந்துட்டு டைப் நான் எதுவுமே கொடுக்கல. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு எனக்கு டைப் ஸ்கிரிப்ட் ரிலேட்டடாக எதுவும் எரர் வரல. ஓகே, ஸோ டிஃபால்ட்டாக இங்கே ஹோவர் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும், அதுவே வந்துட்டு நம்பர் அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணிக்கிச்சு. அதனால நமக்கு எந்த எரரும் வரல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இங்கே வந்துட்டு வேல்யூ எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ
வேல்யூ எடுக்கிறதுக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து யூஸ் செலக்டர் அப்படின்னு வந்துட்டு ஒரு ரிடக்ஸ் டூல் கிட் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அதை வச்சு வந்துட்டு நம்மளால அந்த ஸ்டேட்ல இருக்கிற வேல்யூ வந்துட்டு எடுக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம்னா யூஸ் செலக்டர். ஸோ யூஸ் செலக்டரில் நான் எனக்கு என்ன வேணும்னா ஸ்டேட்டு. ஸோ ஸ்டேட்ல இருந்து இதில் வந்துட்டு ஸ்டேட்டுன்னு ஒரு குளோபலாக கிடைக்குது. ஸ்டேட்ல இருந்து ஸ்டேட் டாட் ஸ்டேட்ல கவுண்டர் அப்படின்னு இருக்கு. கவுண்டர் டாட் வேல்யூ. ஓகே. ஸோ இதில் வந்து கான்ஸ்ட் போட்டு கவுண்டர் வேல்யூ அப்படின்னு வந்துட்டு நான் அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கவுண்டர் வேல்யூ வந்துட்டு நான் வந்து இங்கே ஒன்றுன்னு இருக்கு இல்லையா, அங்கே வந்து பைண்ட் பண்ணிக்கிறேன். அப்ளிகேஷன் போங்க. இப்போ வந்து 0ங்கிறது வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கவுண்ட் ஸ்லைஸில் போயிட்டு இனிஷியல் வேல்யூ வந்துட்டு ஒரு 90 அப்படின்னு கொடுக்குறேன்னா, இப்போ வந்து அப்ளிகேஷன் வாங்க. இனிஷியல் வேல்யூ வந்து 19 இருக்கு. ஆனால் இங்கே நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும், இப்போ நான் வந்து டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணாதனால எனக்கு இந்த இடத்துல கவுண்டர் அப்படிங்கிற வேல்யூ வந்துட்டு இன்டெலிஜென்ஸ் கொடுத்தா வரவே இல்லை. கரெக்டா? இது வந்து என்ன சொல்லுதுன்னா ஸ்டேட் இஸ் அன்னவுன் டைப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஓகே. ஸோ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்னா, இப்போ நம்ம வந்துட்டு ஸ்டோர் வந்து இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ இதை வந்துட்டு அஃபிஷியலாக வெப்சைட் போனீங்கன்னாவே சொல்லியிருப்பாங்க நம்ம வந்து ஒரு டைப் வந்துட்டு இதுக்கு பைண்ட் பண்ணோம். ஸோ அதை எப்படி பைண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு எக்ஸ்போர்ட் டைப் ரூட் டேட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து என்ன கொடுக்க போறோம்னா ரிட்டர்ன், இதில் இருக்கிற ரிட்டர்ன் டைப் வந்துட்டு டைப் ஆஃப் ஸ்டோர் டாட் கெட் ஸ்டேட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே. இந்த எக்ஸ்போர்ட்டிங்க பண்றேன் இல்லையா, இதை வந்துட்டு இதை சேவ் பண்ணிட்டு இங்க கவுண்டர் இதுல போயிட்டு இங்க நம்ம ஸ்டேட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேட்டுக்கு வந்துட்டு கோலன் கொடுத்து அந்த ரூட் ஸ்டேட்டை வந்து இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா, இது வந்து நம்ம போட்ட ரூட் ஸ்டேட்டை வந்து இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த எரர் வந்துட்டு இப்போ போயிடும். கரெக்டா? இப்போ ஜஸ்ட் நீங்க இங்க ஹோவர் பண்ணீங்கன்னாவே ஸோ இந்த ஸ்டேட்ல வந்துட்டு கவுண்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ அதுக்குள்ள வந்துட்டு வேல்யூ அப்படிங்கிறது இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா நம்பர் டைப் அப்படின்னு வந்து கிளியரா சொல்லும். ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி ரிடக்ஸ் ப்ராஜெக்ட்ல வந்துட்டு பெரிய ப்ராஜெக்டா இருக்கிறப்போ வந்துட்டு இன்டெலிஜென்ஸ் எரர், சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எரர், இப்போ இல்லாத ஆப்ஜெக்ட் வந்து அக்சஸ் பண்ணோம்னா அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ அப்ளிகேஷன்ல போய் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இது. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த இன்க்ரிமெண்ட் பை அண்ட் டிக்ரிமெண்ட் பை பட்டனை கிளிக் பண்றப்போ வந்துட்டு நமக்கு ஸ்டேட் வந்து அப்டேட் ஆகணும். ஓகே. ஸோ அதுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பேட்ச் அப்படின்னு இருக்கு. கரெக்டா? ஸோ அந்த டிஸ்பேட்ச் யூஸ் பண்ணி வந்துட்டு நம்மளால வந்துட்டு ஸ்டேட்டை வந்து அப்டேட் பண்ண முடியும். ஸோ அதுக்குமே வந்துட்டு நம்ம வந்து டைப் வந்துட்டு இங்கே கொடுக்கணும். அப்படின்னா தான் அதுவுமே வந்து ப்ராப்பரா நமக்கு டைப் எரர் வந்து சொல்லாம இருக்கும். ஸோ அது என்னன்னா எக்ஸ்போர்ட் டைப் வந்து டிஸ்பேட்ச் பண்றேன். இங்க வந்துட்டு ஆப் டிஸ்பேட்ச் அப்படின்னு வச்சுக்கிறேன். இது வந்து எதோட டைப் ஆஃப்னா டைப் ஆஃப் ஸ்டோர் டாட் டிஸ்பேட்ச். ஓகே. இப்போ இங்க ஆப் டிஸ்பேட்ச்ங்கிறத நம்ம கொடுத்துருக்கோமா. இப்போ நான் கவுண்டர் இதுல போயிட்டு கான்ஸ்ட் டிஸ்பேட்ச் அப்படின்னு கொடுத்துட்டு யூஸ் டிஸ்பேட்ச் கொடுத்துட்டு ஸோ யூஸ் டிஸ்பேட்ச்ங்கிறது நம்ம இதை வச்சு தான் நம்ம வந்து ஆக்ஷன் வந்து கால் பண்ண முடியும். ஸோ இதோட டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப் டிஸ்பேட்ச் நம்ம அங்கே டைப் எக்ஸ்போர்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ஆப் டிஸ்பேட்சை வந்துட்டு நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணிட்டோம்னா ஓகே. ஸோ இப்போ இந்த ரெண்டு பட்டனுக்கும் நம்ம ஈவென்ட் கிரியேட் பண்ணலாம். வந்து ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த ரெண்டையும் வந்துட்டு இந்த ஆன் கிளிக் ஈவெண்ட்டோட பைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இன்க்ரிமெண்ட் பை 1 கிளிக் பண்ணோம்னா எனக்கு வந்துட்டு ஹேண்டில் இன்க்ரிமெண்ட் வந்து கால் ஆகணும். டிக்ரிமெண்ட் பை இதை கிளிக் பண்ணோம்னா ஹேண்டில் டிக்ரிமெண்ட் வந்து கால் ஆகும். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு ஹேண்டில் இன்க்ரிமெண்ட் கால் பண்ணுறப்போ நம்ம இங்கே டிஸ்பேட்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ இங்கே டிஸ்பேட்சில் நம்ம அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறத வந்து கால் பண்ணோம். இப்போ நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னாவே வந்துட்டு இதில் கிளியராக வந்துட்டு ஈவெண்ட்ஸ் வந்துட்டு காட்டும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்ன ஈவெண்ட் கால் பண்ண போகிறோம்னா நம்ம இங்கே வந்துட்டு கவுண்டர் ஸ்லைஸில் ரெண்டு ஆக்ஷன் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட்னு. இது மேபி வேற நேம் கொடுத்துக்கலாம். இன்க்ரிமெண்ட் ஃப்ரம் ரிடக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஏன்னா ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்துக்கலாம். டிக்ரிமெண்ட் ஃப்ரம்
இதை ஜஸ்ட் வந்துட்டு இந்த 2 நேமையும் இங்கே கீழே போட்டுருங்க. டிக்ரிமெண்ட் ஃப்ரம் ரிடக்ஸ். ஓகே. ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்து எப்படி கால் பண்ண முடியும்னா, the only way is dispatch. நீங்க டிஸ்பேட்ச் பண்ணீங்கன்னா மட்டும்தான் அந்த அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு போயிட்டு கால் ஆகும். ஓகே. இதை ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ வந்து இது எந்த எரர் சொல்லல. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து டிஸ்பேட்ச் பண்றப்ப எனக்கு வந்துட்டு இன்க்ரிமெண்ட் ஃப்ரம் ரிடக்ஸ் வந்து கால் ஆகும். ஸோ அதே மாதிரி ஜஸ்ட் நான் இங்கே கீழேயும் வந்துட்டு இந்த இடத்துல டிக்ரிமெண்ட் ஃப்ரம் ரிடக்ஸ். ஓகே. இதை நான் கால் பண்ணிக்கிறேன். இப்போ போயிட்டு நான் வந்து இன்க்ரிமெண்ட் பை 1 கிளிக் பண்ணனா எனக்கு வந்து வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. டிக்ரிமெண்ட் பை 1 கிளிக் பண்ணனா அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்து வேல்யூ வந்து மைனஸ் ஆகுது. ஓகே. ஒர்க்கிங் as expected. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இப்போ வந்துட்டு எனக்கு ஒரு இன்புட் இருக்கு. ஸோ அந்த இன்புட்டை பேஸ் பண்ணி வந்துட்டு இன்புட் என்ன வேல்யூ டைப் பண்றேனோ அந்த வேல்யூ வந்து நான் பாஸ் பண்ணி அப்டேட் பண்றதுங்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி வந்து நான் சிஎஸ்எஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் யூஐ மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட் ஒரு இன்புட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இன்புட்டுக்கு வந்துட்டு நம்ம ஒவ்வொரு டைம் வேல்யூ கிளிக் பண்றப்போ அதுக்கான வேல்யூ வந்துட்டு ஒரு ஸ்டேட்ல வந்து அது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஒரு பட்டன் கிரியேட் பண்ணி இன்க்ரிமெண்ட் பை கிவன் அவுட்புட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நான் கிளிக் ஈவெண்ட்ல வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ இதோட யூஸ் கேஸ் என்னன்னா, இப்போ நான் வந்துட்டு ஒரு வேல்யூ வந்து 10 அப்படின்னு கொடுத்து நான் இங்கே கொடுத்தேன்னா அதோட இந்த பாஸ் பண்ற வேல்யூ வந்துட்டு எனக்கு ஸ்டேட்ல போய் அப்டேட் ஆகும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ அகைன் வந்துட்டு கவுண்டர் ஸ்லைஸ் போய்க்குங்க. ஸோ இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு இன்னொரு ஸ்லைஸ் வந்து கிரியேட் பண்ண போறோம். அப்டேட் பை கிவன் வேல்யூ அப்படின்னு ஒரு ஃப்ரம் ரிடக்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஃப்ரம் ரிடக்ஸ்ங்கிறது நான் இங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுக்குறேன். ஜஸ்ட் இல்லைன்னா நீங்க டைரக்டா அந்த ஆக்ஷன் நேம் கொடுத்தீங்களே போதும். இப்போ இதுல என்ன பண்ண போறோம்னா அப்டேட் பை கிவன் வேல்யூ. கரெக்டா? ஸோ நான் இங்க ஃபர்ஸ்டே சொல்லியிருந்த மாதிரி இங்க வந்து செகண்ட் ஆர்குமெண்டா வந்துட்டு நமக்கு ஆக்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு இன்னொரு ஆர்குமெண்டா வந்து கிடைக்கும். இப்போ இந்த ஆக்ஷன்ல என்ன வரும்னு பாத்தீங்கன்னா நம்ம பாஸ் பண்றோம் இல்லையா, அங்க வந்துட்டு நம்ம என்ன வேல்யூ வேணுமோ அந்த வேல்யூ வந்துட்டு நம்ம இங்க பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட டைப் வந்துட்டு கொடுக்கணும்னா பேலோட் ஆக்ஷன் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இதோட பேலோட் ஆக்ஷன்ல வந்துட்டு என்ன டேட்டா வந்து வரப்போகுது, ஜஸ்ட் வந்துட்டு நான் நம்பர் தான் பாஸ் பண்ண போறேன். ஓகே. ஸோ இதுல வந்து என்ன பண்ண போறோம்னா ஸ்டேட் டாட் வேல்யூவை ஈக்குவல் டு ஸ்டேட் டாட் வேல்யூ பிளஸ் இங்க என்ன ஆக்ஷன் டாட் பேலோட்ல வந்துட்டு என்ன வேல்யூ வருதோ அதை வந்து நான் எடுக்க போறேன். ஓகே. ஸோ இங்க டிஃபால்ட்டா பேலோட் அப்படின்னு போட்டீங்கன்னா அங்க என்ன வேல்யூ நம்ம பாஸ் பண்றோமோ அது வந்து டிஃபால்ட்டா பேலோடுங்கிற ப்ராப்பர்ட்டியில வந்து அவைலபிள் இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும். அப்பதான் அங்க வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே. நான் இங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் கவுண்டர் டாட் டிஎஸ்எக்ஸ் போயிட்டு நான் இப்போ அந்த பட்டனை கிளிக் பண்றப்போ வந்துட்டு நான் டிஸ்பேச் பண்ணணும். என்ன டிஸ்பேச் பண்ணணும்? அப்டேட் கிவன் வேல்யூ அப்டேட் பை கிவன் வேல்யூ ஃப்ரம் ரிடக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்துட்டு கால் பண்ணணும். கரெக்டா? ஸோ இதுல நான் என்ன வேல்யூ பாஸ் பண்ண போறேன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இங்க வந்து ஒரு ஸ்டேட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு தடவை நான் இன்புட் சேஞ்ச் பண்றப்போ வந்துட்டு ஆன் சேஞ்சில் வந்து அந்த வேல்யூ வந்து இதுல அசைன் பண்ணுவேன். ஸோ அந்த வேல்யூ வந்துட்டு நான் இங்க வந்து அனுப்புவேன். ஓகே. ஸோ இங்க ஜஸ்ட் கவர் பண்ணீங்கனாலும் தெரியும். ஜஸ்ட் இங்க நான் இது வந்து பேலோடு வந்துட்டு நம்பரா வந்து பாஸ் ஆகுது. ஓகே. இங்க வந்து டைப் வந்துட்டு அந்த டைப் வந்துட்டு நான் சொன்ன இல்லையா, ரிடக்ஸ்ல வந்துட்டு இதெல்லாமே நம்ம மேனுவலா கொடுக்கணும். சின்ஸ் ரிடக்ஸ் டூல் கிட் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த டைப்பு அந்த கரஸ்பாண்டிங் மெத்தட் நேம் எல்லாமே வந்துட்டு அதுக்கு போட்டுக்கும். ஓகே. ஸோ இப்போ செக் பண்ணுங்க. நான் வந்து ரீலோட் பண்றேன். இனிஷியலா வந்துட்டு கவுண்டர் வந்து 19ல இருக்கு. இப்போ நான் இங்க 10ன்னு கொடுத்துட்டு இன்க்ரிமெண்ட் பை கிவன் இன்புட் அப்படின்னு கொடுத்தேன்னா வந்து 100ன்னு வந்திருக்கு. ஸோ இப்போ இங்க ரிடக்ஸ் டெவ் டூல கிளிக் பண்ணீங்கனாலுமே இங்க வந்துட்டு நமக்கு லைவா வந்து என்னென்ன ஆக்ஷன் போகுது இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கவுண்டர் வேல்யூ வந்து 100 இருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டும். ஓகே. ஸோ இதுல வந்து பேக் கொடுத்தீங்கனாலும் இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும். இங்க ஜம்ப் கொடுத்துட்டு ஸ்கிப் கொடுத்தீங்கன்னா இது சப்போஸ் இது போகல அப்படின்னா வேல்யூ என்னவா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி டேட்டாஸ் எல்லாம் வரும். ஓகே. ஸோ இங்க ஆக்ஷன் போய் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆக்ஷன் வந்துட்டு இதுக்கான ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறதும் காட்டும். ஸோ இதுதான் வந்து சிம்பிளா வந்துட்டு நம்ம ஸ்டேட் வந்துட்டு ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துருக்கோம். ஸோ இதை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ நான் வந்துட்டு இதுல வந்து அப்டேட் சொன்னேன் இல்லையா, ஸோ அப்டேட்டு இதை வந்து ரீசெட் பண்றதுக்கு வந்துட்டு நீங்களா ஒரு ஆக்ஷன் கிரியேட்டர் வந்து கிரியேட் பண்ணி பாருங்க. கிரியேட் பண்ணிட்டு இங்க ஒரு பட்டன் வச்சுட்டு அந்த ஆக்ஷனை கிளிக் பண்றப்போ வேல்யூ வந்துட்டு டிஃபால்ட் 0 பண்ற மாதிரி பண்ணுங்க. ஓகே. ஸோ ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. கொஞ்சம் அளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே.
ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம்னா, ரிடக்ஸ் தங்க் யூஸ் பண்ணி எப்படி வந்து கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காக வந்துட்டு நான் ஒரு யூசர் காம்போனன்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். யூசர் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இதில் வந்துட்டு யூசர் காம்போனன்ட் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான CSS ஜஸ்ட் UI ஸ்டைல் மட்டும் நான் பண்ணிடுறேன். ஸோ டிஃபால்ட்டாக ஒரு யூசர் காம்போனன்ட் அப்படின்னு போட்டுட்டு இங்கே வந்து ஃப்ளக்ஸ் கால் இருந்துட்டு ஜஸ்ட் ஃப்ளக்ஸ்ன்னு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் காம்போனன்ட்டுக்குள்ள ஜஸ்ட் நான் ஒரு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு UI மட்டும் அலைன் பண்ணியிருக்கேன். ஓகே. ஜஸ்ட் ஒரு UI கிரியேட் பண்ணிட்டு அதில் வந்துட்டு நான் ஒரு டம்மி டேட்டா வந்து ஃபில் பண்ணுவேன். ஸோ நம்மளோட கோல் என்னன்னா இப்போ வந்து JSON.typey கோடு அப்படின்னு ஒரு வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஃபேக் ரெஸ்ட் APIs வந்து இருக்கும். ஓகே. ஸோ இதில் வந்துட்டு நமக்கு யூசர்ஸ் அப்படிங்கிறதுல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பர்டிகுலர் யூசர் 1. ஓகே. ஸோ யூசர் 1ங்கிற எண்ட் பாயிண்ட்டை கால் பண்ணோம்னா அதில் சம் டேட்டாஸ் வந்து வருது. கரெக்டா? ஸோ இந்த டேட்டாவை எடுத்து நம்ம ரிடெக்ஸ் டூல் கிட் வழியாக நம்ம எப்படி ஒரு API கால் பண்ணிட்டு அந்த டேட்டா எப்படி இங்கே டிஸ்பிளே பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஏன்னா இங்கே வந்துட்டு நம்ம இது கால் பண்ணணும்னா இது வந்து அசின்கர்னஸ் கால் இல்லையா? ஸோ அது வந்துட்டு எப்படி ரிடெக்ஸ் டூல் கிட்ல வந்து அச்சீவ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு யூசர் காம்போனன்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இதுக்கு வந்து ஒரு ஸ்லைஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். யூசர் ஸ்லைஸ் டாட் PS அப்படின்னு வந்து ஒரு ஸ்லைஸ் கிரியேட் பண்ணிட்டேன். போர்ட் கான்ஸ்ட் யூசர் ஸ்லைஸ் ஈக்குவல் டு கிரியேட் ஸ்லைஸ் போட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஓகே. என்னன்னா ஜஸ்ட் யூசர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இதோட இனிஷியல் ஸ்டேட் வந்துட்டு மேலே டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ண போறோம்னா இந்த ரெடியூசர் வந்துட்டு நான் இங்கே எம்டியாக தான் வச்சிருக்க போறேன். ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு நம்ம அசின்கர்னஸ் கால் வந்துட்டு மேக் பண்றதுனால அது வந்து எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பில்டர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம பண்ண போறோம். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இங்கே வந்து ரெடியூசர் வந்து எம்டியாக தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ இங்கே வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா நம்ம எக்ஸ்ட்ரா ரெடியூசர் யூஸ் பண்ணி நம்ம வந்து பேக் அண்ட் API கால் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஆக்சுவலாக டைரக்ட் API கால் வந்துட்டு மேலே போட்டுக்கலாம். ஸோ இதில் என்ன பண்ணலாம்னா எக்ஸ்போர்ட். இது ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம டைரக்ட் நார்மல் API கால் தான். அதை வந்துட்டு நம்ம ரிடெக்ஸ் டூல் கிட்ல ஸ்டோரில் வந்து பைண்ட் பண்ணணும்னா கிரியேட் அசிங் தங் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதை வச்சு வந்துட்டு நம்ம பைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இங்கே வந்துட்டு என்ன பண்ணலாம்னா இப்போ நான் கிரியேட் அசிங் தங் அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வச்சு நம்ம வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு அசின்கர்னஸ் கால் வந்து பண்ணிக்கலாம். ஓகே. இதில் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்துட்டு என்ன நமக்கு ரிட்டர்ன் டைப் வர்றதுன்னு சொல்லிட்டு இந்த அசிங் தங்க்கு ஒரு நேம் வந்து கொடுக்கணும். யூசர் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ஃபெச் யூசர் அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். கிரியேட் அசிங் தங்ல வந்துட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டாக வந்துட்டு அந்த தங்கோட நேம் வந்து கொடுக்கணும். ஓகே. இது கைண்ட் ஆஃப் லைக் ஆக்டர் டைப். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அசின்கர்னஸ் ஆப்ரேஷன். கரெக்டா? அசின்கர்னஸ்ல ஸோ இந்த அசின்கர்னஸ்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு பேக் அண்ட் API கால் வந்து பண்ணணும். ஓகே. ஸோ ஜஸ்ட் லைக் தட் ஃபங்க்ஷன் மாதிரி தான். இந்த ஃபங்க்ஷன்ல வந்துட்டு நம்ம ஒரு ட்ரை கேட்ச் போட்டுக்கலாம். நான் டைப் ஸ்கிரிப்ட் வந்துட்டு பின்னாடி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணனா கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ இப்போ டேரெக்டாக நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பேக் அண்ட் API கால் வந்துட்டு இந்த எண்ட் பாயிண்ட்க்கு வந்து கால் பண்ணணும். கரெக்டா? ஜஸ்ட் நான் இங்கே ஆக்சியஸ் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் ஃபெச் யூஸ் பண்ணி நான் பேக் அண்ட் API கால் பண்ணிக்கிறேன். ரெஸ்பான்ஸ் await யூஸ் பண்ணிட்டு நான் இந்த API கால் வந்து கால் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து API கால் வந்து ஹிட் ஆயிருக்கும். கரெக்டா? ஸோ ஒன்ஸ் வந்துட்டு இஃப் சப்போஸ் ரெஸ்பான்ஸ் வந்து ஓகே இல்லை அப்படின்னா நான் வந்துட்டு இங்கே ஒரு எரர் த்ரோ பண்ணிட்டேன். நியூ எரர் failed to
அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் நான் ரிட்டர்ன் கொடுத்துட்டு வெயிட் const.json என்ன டேட்டா வருதோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். கேட்ச்ல வந்துட்டு ரிட்டர்ன் எரர் இங்க கிளிக் பண்ணிட்டு error.message. ஓகே, இப்போ இங்க வந்து fetch user வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதை எப்படி இங்க நம்ம வந்து ஸ்டேட் கோடை பயன் பண்ணலாம்னா extra reducer அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ இதுல வந்து டிஃபால்ட்டா நம்ம வந்துட்டு பில்டர் அப்படிங்கிற பேராமீட்டர் வந்து கிடைக்கும். ஸோ இந்த பில்டர் வழியா வந்துட்டு நமக்கு கேஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் ரெடியூசர் மாதிரியே தான் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ரெடியூசர் அப்படின்னு கொடுத்துட்டு பில்டர் வச்சு நம்ம வந்துட்டு ஆக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் வந்து பில்டர் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஆட் கேஸ் வரும். ஸோ ஆட் கேஸ்ங்கிறது என்னன்னா இங்கே நம்ம இதுதான் மெயின். இப்போ இங்கே வந்து ஆட் கேஸில் வந்துட்டு இது இந்த ஃபெச் யூசர் நம்ம வந்து சப்போஸ் காம்பனண்ட்லேருந்து கால் பண்ணோம்னா அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்துட்டு ஸ்டேட்ல எப்படி வந்துட்டு அப்டேட் ஆகணும் அப்படிங்கிறது கொடுக்கறது தான் இது. ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்துட்டு ஃபெச் யூசருங்கிறது பெண்டிங் ஸ்டேட்ல இருந்துச்சுன்னா, அதாவது நம்ம ஏபிஐ கால் மேக் பண்ணிட்டோம் அந்த டைம்ல வந்துட்டு பெண்டிங்ல தான் இருக்கும். கரெக்டா? ஏன்னா அது வந்து ஒரு ஜஸ்ட் ப்ராமிஸ். ஸோ இதுல வந்து ஸ்டேட் வரும், இங்க வந்துட்டு ஆக்ஷன் வரும். ஸோ ஆக்ஷன்ல இதுல நம்ம என்ன வேணுமோ அதை வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்க பெண்டிங் அப்படின்னு இருந்துச்சுன்னா நான் வந்துட்டு ஸ்டேட்ல வந்துட்டு லோடிங்னு நம்ம ஆல்ரெடி ஒன்று கொடுத்துருலையா, ஸோ அதை வந்து நான் ட்ரூன்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த காம்பனண்ட் பைண்ட் பண்ணுறப்போ கிளியராக புரியும், ஜஸ்ட் இதை பாருங்க. ஸோ அப்படி இல்லைன்னா நான் வந்து நல்லுன்னு வச்சுக்கிறேன். ஸோ அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கேஸ் வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணிகிட்டே போகலாம். அகைன் நான் வந்துட்டு ஆட் கேஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த கேஸில் என்ன பண்ண போகிறேன்னா ஆக்சுவலி அகைன் இங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபெச் யூசர்ஸில் இங்கே வந்துட்டு ஃபுல்ஃபில்டு அப்படின்னுச்சுன்னா ஏபிஐ கால் வந்து மேக் ஆகி ரெஸ்பான்ஸ் வந்து வந்துருச்சுன்னா கரெக்டாக. ஸோ இப்போ வந்து ஃபுல்ஃபில்டுன்னு அப்படின்னு இருக்குன்னா ஸோ இந்த டைமில் வந்துட்டு நமக்கு வந்து ரெண்டு கிடைக்கும், ஸ்டேட் பேலோட். கரெக்டா? என்ன ஜஸ்ட் சரி இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு ஆக்ஷன் கிடைக்கும். ஸோ இதுல இருந்து ஸ்டேட் டாட் யூசர்ல ஆக்ஷன் டாட் பேலோட வந்து அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க வந்து ஸ்டேட் டாட் லோடிங்கை வந்துட்டு பால்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இன்னும் ஒரு கேஸ் வந்துட்டு சப்போஸ் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணனா ஃபெச் யூசர் டாட் ரிஜெக்டட் அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு இப்போ இங்கேயுமே வந்துட்டு ஸ்டேட்டை வந்துட்டு நம்ம ப்ராப்பராக அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் பண்ணணும். கரெக்டா? ஆக்ஷன் இதில் என்ன பண்ண போறோம்னா ஸ்டேட் டாட் லோடிங் வந்துட்டு பால்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டேட் டாட் எரர்ல வந்துட்டு ஆக்ஷன் டாட் பேலோட். ஓகே, இது எல்லாமே பைண்ட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த வந்துட்டு நான் எக்ஸ்போர்ட் பண்ணணும். இது வந்து நம்ம ரெடியூசர் இங்கே கிரியேட் பண்ணியாச்சு இல்லையா, அதை வந்துட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் யூசர் கிளைஸ் டாட் ரெடியூசர். ஓகே, ஸோ இதில் வந்து டைரெக்டாக நம்ம ஆக்ஷன் கால் பண்ண போகிறது கிடையாது. சப்போஸ் நம்ம இங்கே ரெடியூசரில் ஏதாவது டிக்ளேர் பண்ணியிருந்தோம்னா ஆக்ஷன் கால் பண்ணலாம். இது வந்து நம்ம ஒரு அசிங்க்ரனஸ் கால்ங்கிறதுனால வந்துட்டு நம்ம ரிடக்ஸ் தங்க் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு சரி அசிங் தங்க யூஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்ம பண்ணோம். ஓகே, ஸோ இதை செக் பண்ணலாம். ஸோ இங்கே நான் வந்து ரெடியூசர் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். கரெக்டாக? அகைன் நம்ம இண்டெக்ஸ் ஸ்டோரில் போயிட்டு இங்கே வந்துட்டு யூசர் அப்படிங்கிறதுல நான் இங்கே வந்து இம்போர்ட் பண்ணுவேன். கரெக்டாக? இம்போர்ட் யூசர் ரெடியூசர் ஃப்ரம் காம்பனன்ட்ஸ்ல யூசர்ல யூசர் ஸ்லைஸ்.
ஓகே, இந்த ரெடியூசரை வந்துட்டு இங்கே பைண்ட் மெயின். ஸோ இப்போ நான் வந்து யூசர் காம்பனண்ட் போகிறேன். ஸோ இனிஷியலாக வந்துட்டு நம்ம யூஸ் எஃபெக்டில் வந்துட்டு அதை கால் பண்ணலாம். ஓகே, ஸோ அது எப்படி கால் பண்ண முடியும்னா அகைன் அது டிஸ்பேச் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம கால் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுக்காக வந்துட்டு நம்ம இங்கே டிஸ்பேச் போட்டுக்கலாம். கான் பேட்ச் என்ன டைப்னா ஆப் டிஸ்பேச் டைப்பு. யூஸ் டிஸ்பேச் வந்துட்டு வந்துட்டு ரிடக்ஸ்ல இருந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன், ரியாக்ட் ரிடக்ஸ்ல. ஸோ இந்த டிஸ்பேச்சை யூஸ் பண்ணி நான் ஒன்ஸ் அப்ளிகேஷன் லோட் ஆனோடனே என்ன ஃபங்க்ஷன் கால் பண்ண போறேன்னா fetch user அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு கால் பண்ண போறேன். ஓகே, ஸோ இந்த டிஸ்பேச்சை வந்துட்டு இங்கே டிஃபரன்ஷியலாக கொடுக்கணும். இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் போனீங்கன்னா இங்கே நெட்வொர்க் கால் அப்சர்வ் பண்ணுங்க. நான் வந்து ஜஸ்ட் ரீலோட் பண்ணுறேன். ஸோ டிஃபால்ட்டாக வந்துட்டு நமக்கு ஹிட் ஆகுது. கரெக்டாக இங்கே வந்து ஸ்ட்ரிக்ட் மோட் இருக்கிறதுனால 2 டைம் ஹிட் ஆகுது. வேணா டிசபிள் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணிடுறேன். இப்போ வந்து அப்ளிகேஷன் ரீலோட் ஆகுது. ஸோ நம்ம அங்கே கொடுத்தோம் இல்லையா ஃபெச் யூசர் வந்துட்டு எது வழியாக கால் ஆகுதுன்னா நம்ம டிஸ்பேச் பண்ணுறப்போ நமக்கு வந்து அந்த ஏபிஐ வந்து ஹிட் ஆகி நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து வருது. ஓகே, ஸோ இப்போ இது எல்லா டேட்டாமே வந்துட்டு நமக்கு வந்து ஸ்டேட்டில் வந்து போய் அப்டேட் ஆகிருக்கும். ஸோ அதை எப்படி செக் பண்ணலான்னா, ஏன்னா இங்கே நம்ம யூசர் அப்படிங்கிற ஸ்டேட்டில் தானே எல்லாத்தையும் அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ வர்ற டேட்டா வந்துட்டு சப்போஸ் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சுன்னா வந்துட்டு நம்ம யூசருங்களில் வந்துட்டு செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு நமக்கு அது போக லோடிங் எரர் அப்படிங்கிற மாதிரி 2 ஸ்டேட் இருக்கு. ஸோ இதை எப்படி அகைன் ஆக்சஸ் பண்ணலாம்னா யூஸ் செலக்டர் வச்சுட்டு நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்துட்டு இதில் வந்துட்டு நமக்கு 3 டேட்டா வரும். கரெக்டாக யூசர், லோடிங், எரர். ஓகே, இந்த 3 எதுலேருந்து வருதுன்னா யூஸ் செலக்டர் போட்டுட்டு ஸோ இந்த ஸ்டேட் வந்துட்டு என்ன டைப்னா ஸ்டேட் வந்துட்டு ரூட் ஸ்டேட். கரெக்டா, ஸோ ரூட் ஸ்டேட் வந்துட்டு டூல் கிட் கொரியிலேருந்து இல்லை, நம்ம கிரியேட் பண்ணதுலேருந்து. ஓகே, ஸோ இதுல இருந்து ஸ்டேட் டாட் யூசர். ஸோ யா யூசருங்கிற இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த 3மே கிடைக்கும். ஜஸ்ட் வேணும்னா இங்கே கண்ட்ரோல் லாக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். யூசர் அப்படின்னு கண்ட்ரோல் லாக் பண்ணிட்டு நீங்கள் கன்சோல் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம அங்கே ஏபிஐல ஹிட் பண்ணி அந்த டேட்டா வந்துட்டு அந்த யூசரில் வந்து அசைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த டேட்டா எல்லாமே வந்துட்டு நமக்கு இங்கே அவைலபிளாக இருக்கு. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபார் எக்ஸாம்பிள் லோடிங் ஸ்டேட் வேணும்னா இப்போ வந்து அப்ளிகேஷன் வந்து லோடிங் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ஏபிஐ ஹிட் பண்ணுறப்ப நமக்கு ஜஸ்ட் ஏதாவது லோடிங் ஸ்பின்னர் அந்த மாதிரி டிஸ்பிளே ஆகணும்னா ஜஸ்ட் இங்கே ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா டிவ்ல லோடிங் அப்படின்னு வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இதை பார்க்கணுன்னா ஜஸ்ட் வந்துட்டு த்ராட்டில் பண்ணிக்கிறேன் நெட்வொர்க்கை. ஜஸ்ட் 3Gல வச்சுக்கலாம், இல்லைன்னா ஸ்லோ 4Gல வச்சுக்கலாம். ரீலோட் பண்ணுறேன். ஜஸ்ட் லோடிங்னு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நமக்கு இந்த காம்பனன்ட். ஓகே, ஸோ யா தட்ஸ் இட். ஸோ இப்போ இங்கே வந்துட்டு நம்ம கெட் பண்ண டேட்டா வந்துட்டு இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணணும். கரெக்டா, ஸோ இந்த இடத்துல வந்து டெஸ்ட் யூசர் நேம் பொதுவாக நான் யூசர்ல இருந்து நேம் எடுக்கிறேன். ஜஸ்ட் நான் இப்போதைக்கு நான் இந்த 2 டீட்டெயில்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு மற்ற டீட்டெயில்ஸ் இதில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே, இமெயிலுக்கு என்ன இருக்கு, இமெயில் தான் இருக்கு. ஓகே, இப்போ ரீலோட் பண்ணுங்க. நான் சேவ் பண்ணிக்கிறேன். நான் அதை சேவ் பண்ணிட்டு இப்போ நான் ரீலோட் பண்ணேன்னா எனக்கு வந்துட்டு அந்த கரஸ்பாண்டிங் டேட்டா வந்து வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ இதில் மெயினாக என்ன நீங்கள் பார்க்கணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 2 காம்பனண்ட் இருக்கு. கவுண்டர் அப்படிங்கிற காம்பனண்ட் இருக்கு, யூசர் டீடைல் அப்படிங்கிற காம்பனண்ட். ஒரு சில டைம்ல வந்துட்டு இந்த காம்பனண்ட்ல இருக்கிற டேட்டா வந்துட்டு நமக்கு இங்கே அக்சஸ் பண்ணணும்னா எப்படி எடுக்கலாம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எல்லாமே வந்து ஸ்டேட்ல தான் இருக்கு. கரெக்டா, இப்போ நீங்கள் இங்கே ரிடக்ஸ் டூல் கிட்ட எடுத்து செக் பண்ணீங்கன்னா தெரியும். இந்த பிளகின்ல நமக்கு கொஞ்சம் குளோபலா வந்துட்டு இருக்கிற ஸ்டேட் வந்து யூசர், கவுண்டர் அப்படின்னு 2 ஸ்டேட் இருக்கு. கவுண்டர்ல வந்துட்டு வேல்யூ ப்ராப்பர்ட்டில 90ங்கிற வேல்யூ இருக்கு. யூசர் கிட்ட வந்துட்டு நம்ம யூசரோட டேட்டா எல்லாமே இருக்கு. யூசர் ப்ராப்பர்ட்டில வந்துட்டு டேட்டா இருக்கு. ஸோ இந்த வேல்யூ வந்துட்டு நான் இந்த காம்பனண்ட்ல அக்சஸ் பண்ணணும்னா அதே மாதிரி தான் இங்கே நான் வந்துட்டு யூ செலக்டர் போட்டுருக்கு இல்லையா, ஸோ நான் இன்னொரு யூ செலக்டர் போட்டுருக்கேன். ஸோ இதுல வந்துட்டு கவுண்டர் வேல்யூ அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன்.
மேலே வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இங்கே வந்துட்டு ஜஸ்ட் நம்ம டேரெக்டாகவே எடுக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு ஸ்டேட் போட்டுட்டு இதில் வந்துட்டு என்ன பண்ணலாம்னா ஸ்டேட்டில் வந்து என்ன டைப்பு ரூ ஸ்டேட்டு. ஸோ இதில் இருந்து ஸ்டேட் டாட் கவுண்டர் டாட் வேல்யூ. ஓகே, ஸோ இதுதான் வந்து கவுண்டரோட வேல்யூ. இப்போ நான் வந்து யூசர் காம்பனண்ட்ல இருக்கேன். நான் கவுண்டரோட வேல்யூ எடுக்கணும்னா இதே மாதிரி ஒரு டிவ் இன்னொன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு கவுண்டர் வேல்யூ அப்படின்னு போட்டுட்டு இந்த வேல்யூ வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம மேலே யூஸ் செலக்ட்லேருந்து எடுத்தாச்சு. இங்கே நான் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்க. ஸோ இப்போ வந்துட்டு 90 அப்படிங்கிறது வந்துருச்சு. கரெக்டாக இப்போ நான் வந்து இங்கே 10 கொடுத்து 15 கொடுத்து இன்க்ரிமெண்ட் கொடுக்குறேன்னா ஒன்ஸ் இங்கே நான் அப்டேட் பண்ணேன்னா அந்த சேம் வேல்யூ வந்துட்டு மற்ற காம்பனண்ட்லையும் அக்சஸ் பண்ண முடியும். ஓகே, இதுதான் வந்துட்டு ரிடக்ஸோட ஒரு அட்வான்டேஜ். ஸோ ஈஸியாக வந்துட்டு நம்ம ஸ்டேட்டோட வேல்யூ வந்து ஒரு காம்பனண்ட்லேருந்து இன்னொரு காம்பனண்ட் வந்து ஷேர் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்துட்டு மெயினாக நீங்கள் கொஞ்சம் பேசிக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ ஒர்க் அவுட் பண்ணுறப்ப தான் வந்துட்டு உங்களுக்கு எதாவது எரர் ஃபேஸ் பண்ணுறீங்களா என்னன்னு தெரியும். ஸோ இஃப் யூ ஃபேஸ் எனி இஷ்யூ ஆர் இஃப் யூ ஹேவ் more video like this, please comment.